என் பேர் ஜோன்ஸ் பிரதீபா. எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. என் வீட்டுக்கார் வெல்டிங் வேலை பார்க்குறாங்க. நான் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் திண்டுக்கல்ல இருக்கோம். நான் 26 வருஷமாக மாதவிடாய் டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த நேரம் எப்படி இருக்குன்னா, சூசைட் பண்ணி செத்து போயிடலாம் போல தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும். அது எப்படின்னா, என்னால் நடக்க முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. யாரை பார்த்தாலும் ஒரு வித கோபமாக வரும், ஒரு கத்தனம் போல இருக்கும். நானாக வீட்டில் உருண்டுட்டு இருப்பேன். எந்திரிச்சு நடக்கக்கூட முடியாது. இப்போ உட்காந்து ஒரு தண்ணி எடுத்து குடிக்கணும்னாலும் அவங்களால முடியாது. அவ்வளோ பெயின் இருக்கும். ரொம்ப பலவீனமாக இருக்கும் உடம்பே. அதாவது என்னோட கண்ட்ரோலில் இருக்காது. என்ன செய்கிறதுன்னு எனக்கே தெரியாது. ஒரு நோயாளி மாதிரியே ஆயிடுவேன். அந்த 3 நாளுமே அந்த மாதிரி தான் இருக்கும். என்னால் அந்த ராத்திரி கடந்து போகிறதே ரொம்ப கஷ்டம். நான் தூங்குறதே ஒரு 3:30 ஆயிரும். காலையில் தூங்குறதுக்கே 3:30 ஆயிரும். ராத்திரி ஃபுல்லாக அந்த வலியோடு தான் நான் இருப்பேன். ஒரு மாதம் சரி, இந்த மாதம் வலி வராது அப்படின்னு நானாக நினச்சிக்குவேன். ஆனாலும் வலி தொடர்ந்துகிட்டே தான் இருந்துச்சு. அந்த வலியோடு தான் என்னோடய வேலைகளை நான் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தேன். இந்த பிரச்சனைக்காக டாக்டரை போய் பார்க்கும்போது டாக்டர் யூட்ரஸில் பிரச்சனை இருக்குது, அதனால் கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணணும்னு சொன்னாங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லாதனால டேப்லெட்ஸும் இன்ஜெக்ஷனும் இந்த பீரியட்ஸ் டேஸ் ஃபுல்லாக நான் எடுத்துகிட்டு இருந்தேன். காலையில், மதியம், நைட்டு 3 வேளையும் டேப்லெட்ஸ் போடுவேன். இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் எடுத்ததுனால எனக்கு ஒரு 5 நாள் என்ன செய்யணும், அடிவயிறெல்லாம் ரொம்ப எரிய ஆரம்பிச்சிடும், வலிக்கும், எதுவும் சாப்பிட முடியாது. இந்த பிரச்சனை தொடர்ந்து நான் சந்திச்சுட்டே வந்துட்டு இருந்தேன். இந்த வலினால ரொம்ப மன அழுத்தம். இந்த வலி 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 26 வருஷம் இந்த வலியோடய நான் வாழ்ந்துட்டு இருக்கனால நான் என்னோடய வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. இந்த சூழ்நிலை 2025 வருஷம் ஜூன் மாதம் 4 மாவட்டத்தில் நடக்கிற திறப்பின் வாசல் ஜெபத்தில் நான் கலந்துக்கிட்டேன். அதில் தேசத்துக்காக ஜெபம் பண்ணாங்க. மோகன்சி அண்ணே சகலத்தையும் புதிதாக்குவேன்னு சொல்லி மெசேஜ் கொடுத்தாங்க. கடைசி ஜெப வேலையில் மோகன்சி அண்ணே வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. அப்போ நானும் என்னோடய யூட்ரஸில் கையை வச்சு வியாதியிலேருந்து விடுதலை கிடைக்கணும்னு ஊக்கத்தோடு நானும் ஜெபம் பண்ணேன். அண்ணன் வியாதியஸ்தர்களுக்காக பாரத்தோடு அழுது ஜெபிச்சாங்க. நானும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ண பிறகு எனக்குள்ள ஒரு சந்தோஷம் ஆண்டவர் கொடுத்தாங்க, அமைதியை கொடுத்தாங்க. நானும் அதே நம்பிக்கையோடு வீட்டுக்கு கடந்து வந்தேன். கடந்து வந்த பிறகு நான் பீரியட்ஸ் ஆனேன். ஆனால் அந்த நாட்களில் எனக்கு எந்த ஒரு வலியும், ஒரு பேக் பெயினோ, ஒரு வலியோ முன்னாடி இருந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் நார்மலாக என்னோடய வேலையை செஞ்சேன். இப்போ 3 மாதம் ஆகுது. நான் பீரியட்ஸ்க்காக எந்த மாத்திரையோ இன்ஜெக்ஷனோ எதுவுமே நான் எடுக்கிறதில்ல. வீட்டில் எல்லா வேலையும் நானே செய்கிறேன். என்னோடய வேலைக்கும் நான் லீவ் போடாமல் போயிட்டுருக்கேன். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். முன்னாடி அந்த வலினால எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த வலி இல்லாமல் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட 26 வருஷ தீராத வழியிலேருந்து ஏசப்பா எனக்கு பூரண விடுதலை கொடுத்துட்டாங்க. இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு இந்த வியாதியிலேருந்து விடுதலை கொடுத்த ஏசப்பாக்கு கோடான கொடி நன்றி. பார்த்தீங்களா, ஏசு எத்தனை அற்புதமானவர். 26 வருஷ வியாதியை அப்படின்ற நேரத்தில் குணமாக்கி விட்டார். அப்போ எத்தனை வருட வியாதியாக இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய வியாதின்னு நீங்கள் நினைத்தாலும் இயேசுவுக்கு முன்னால் அது ஒன்றுமே கிடையாது. கேன்சர் வியாதி, ஆத்தரைட்டிஸ், சிறுநீரக பாதிப்பு, அது மாதிரி உங்களை லங்ஸு பாதிச்சிரு, கல்லீரல் செயலற்று போச்சு, எதுவாக இருக்கட்டும், மரித்து போன உறுப்பை கூட அவர் உயிர் பெற செய்ய முடியும். ஆண்டவர் இயேசு அற்புதமானவர். அவர் தானே நம்மை சிருஷ்டித்தவர், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்து பாதுகாத்து நடத்துகிறவர். அவர் செய்கிற அற்புதத்தை நீங்கள் பார்க்குறீங்கல்ல. இந்த மாதிரி அற்புதம் செய்கிற ஒருத்தரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்றைக்கோ நடந்தது, அந்த காலத்துலன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்க. இப்போ உங்கள் கண்முன்னால் நீங்கள் பார்த்தீங்கல்ல, இயேசு எவ்வளோ அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறார் என்று. இந்த இயேசு இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். இப்போ ஜெபிக்க போகிறோம். 5 நிமிஷம்